நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி அப்பா அம்மாவனுடைய சிறப்பு அந்த குழந்தைக்கு தெரியுது. அது அழுகை மூலிமா வந்து மேன்னு இது இல்லை பேன்னு இது. அது உங்களுக்கு புரிஞ்சிக்க தெரில. சரி, படிக்காதவங்க ஓரளவுக்கு தெரியாத இருக்கலாம், அது வேறு விஷயம். படித்தவங்க நம்ம என்ன பண்ணுறோம்? படித்தவங்களும் கோபத்தில் அடிச்சிடுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் பணம் இல்லாதது தான் எல்லாருக்கும் தெரியுது. எந்த குழந்தையும் யாரையும் அடிக்கணும்னு எந்த பேரண்ட்ஸும் விரும்புறதில்ல. அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது பணத்தட்டுப்பாட்டில் அந்நேரத்துக்கு வந்து குழந்தை இது வாங்கி கொடு அதை வாங்கி அடிக்கிறாங்க. அந்த ஒரு எண்ணம் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணணுன்னு அவங்களுக்கு கிடையாது. பெரிய பெரிய ஞானிகள், ஆன்மீகவாதிகள், சித்தர்கள் யார் யாரையும் சொல்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் சொல்லும்போது எந்த ஒரு ஜீவராசிக்கும் வந்து துன்பம் விளைவிக்காமல் வாழணுன்றாங்க. விலங்குகளுக்கே துன்பம் விளைவிக்கூடாது என்பது, அப்போ குழந்தைங்களை நீங்கள் அடிக்கிறது அது எந்த விதத்தில் நியாயம்? அதனால தான் எல்லா கஷ்டமும் வருதுன்னு நான் சொல்கிறேன். என்னை பொறுத்தவரையிலும் குழந்தைங்கள அடிக்காமல் வளருங்க. நல்லா கண்டிப்பாக